மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலாப்பாக்கம் லொகேஷனில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. 98 lakhஸில் 1145 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 பில்டப்பில் ஒரு 3 BHK ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற காஸ்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கான வேல்யூவேஷன் பிளானை மட்டும் காட்டிடுங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே உள்ளே வாங்க. செடி வைக்கணும்னு ஆசைப்பா, எனக்கு பிடிச்ச செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பூச்செடி அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்தை ஜூம் பண்ணுங்களேன். நான் வரும்போதே பார்த்தேங்க எவ்வளோ தென்னங்காய் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இளநீ தான். இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் என்கிட்ட என்னென்ன கேட்டிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்களே விஷுவலாக பார்த்துக்குங்க. அதை காட்டுங்க. எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஷோபாவே நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளோர் வந்தவனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படியே நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலாப்பாக்கம் லொகேஷனில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா 98 lakhஸில் 1145 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 பில்டப்பில் ஒரு 3 BHK ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற காஸ்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தேன். மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? வண்டி எல்லாமே போயிட்டு வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. எலிவேஷன் பிளானை மட்டும் காட்டிடுங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே உள்ளே வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக சித்தாலாப்பாக்கம் லொகேஷனில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சித்தாலாப்பாக்கம் தெரியாதவங்களுக்கு சித்தாலாப்பாக்கம் லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ரோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேடவாக்கத்துக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்மளுக்கு சித்தாலாப்பாக்கம் ஜங்ஷன் வரும். 3 ரோடு உங்களுக்கு பெரியும். சரிங்களா? எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன் வந்து நீங்கள் மேடவாக்கத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் OMR கனெக்ட் பண்ணுற ரோடு நம்மளுக்கு வரும். செம்மஞ்சேரி, இந்த நாவலூர், இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கூட்டு ரோடுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்மளுக்கு ஜெயநகர் சொல்லுவாங்க. சித்தாலாப்பாக்கத்திலே நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ் எதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சித்தாலாப்பாக்கம் ஜெயநகர் லொகேஷன் தான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷனில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு தேவை பேங்க்லேருந்து எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சித்தாலாப்பாக்கம் கூட்டு ரோட்லேருந்து வரும்போது உங்களுக்கு பெரும்பாக்கம் நூக்கம்பாளையம் ரோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் பண்ணுற ரோடு வரும். எக்ஸாக்டாக நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க இது. வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்க லொகேஷன் தான். எக்ஸாக்டாக அந்த ஜெயநகர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் நார்த் வெஸ்டிங் பார்த்தா மாதிரி இந்த ரீசல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 98 lakhsங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க. சரிங்களா? ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு 1500 பில்டப் ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும்? 38%, அதிகபட்சம் 40% வச்சுக்கோங்களேன். 40% தான் யூடிஎஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும் போது கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன், கார் பார்க்கிங் எல்லாமே சேர்த்து 90லேருந்து 95 lakhsக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஆனால் 1145 ஸ்கொயர் ஃபீட் இண்டிவிஜுவலாக லேண்ட் ஏரியாவில் 1700 பில்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 10 years ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது மாதிரி தாங்க என்னோட ஃபேமிலியில் இருக்க உங்களுக்கும் என்னென்ன பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்காக ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் எப்படிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ரைஸில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லியும் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஒரு எக்ஸிவி காரையும் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். இந்த கார் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார்டன் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக நீங்கள் செடியில், ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, அக்காக்கள்லாம் கேட்பீங்க, நிறைய அம்மாக்கள்லாம் வருவீங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரி எனக்கு பூச்செடி வைக்கணும்னு ஆசைப்பா, எனக்கு பிடிச்ச செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பூச்செடி அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்தை ஜூம் பண்ணுங்களேன். நான் வரும்போதே பார்த்தேங்க எவ்வளோ தென்னங்காய் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இளநீ தான். உங்களுக்கு யாருன்னா ஏரி அறுக்கிற மாதிரி யாருன்னா ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அறுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ லேண்ட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. மெயின் வாசப்படி நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க, இந்த சைடு பாருங்கள். ஒரு 3 ஃபீட்டுக்கு நல்ல ஒரு பெரிய செட் பேக் கொடுத்துருக்காங்க. 1145ங்க. அதாவது அரை கிரவுண்டு கிட்ட நம்மளுக்கு லேண்ட் ஏரியா மட்டும் வந்துடும். சரிங்களா? வாங்க அப்படியே. இங்கே வந்து ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க.
ஒரு 2 ஸ்டெப் ஏறி தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கில் கேட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வால் தான் தெரியும். வேற யாருன்னா வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரைவசியாகவும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. இங்க வந்து பாருங்க, நீங்க என்கிட்ட என்னென்ன கேட்டீங்களோ அது எல்லாமே இங்க இருக்கு. நீங்களே விஷுவலா பாத்துக்குங்க. அதை காட்டுங்க. எவ்வளவு பெரிய ஹால் பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஷோபாவே நீங்க போட்டுக்கலாம். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய ஷோபாவா இருந்தாலும் நீங்க தாராளமா போட்டுக்கலாங்க. அவ்வளவு பெரிய ஸ்பேஸாவே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தான். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு EB கண்ட்ரோல் பேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஹால். சரிங்களா? ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துடும். அது மாதிரி ஹால்லே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அந்த சங்கிலி மாதிரி தொங்குது பாத்தீங்களா, இது வந்து அந்த ஹேங்கிங் லைட் மாதிரி நல்லா அந்த பெரிய வார்ம் லைட் மாதிரி வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க தொங்க விட்டுட்டீங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கே ஹால் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி கண்டிஷனும் நான் பார்த்துட்டேன், ஃபுல்லாகவே மேலெல்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம சஸ்கோல் சொன்னாங்க யாருன்னா ஒரு 3 BHK ஒரு 1 crore பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியா சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே அதுக்குள்ள சோல்ட் அவுட் ஆயிடும். நீங்க வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணி உடனே உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் உட்காந்து நீங்க டைனிங் பண்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹாலாவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி ஹுட் அண்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடு 2 feet செட் பேக் இருக்கிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஹால்லையும் நம்மளுக்கு 2 ஃபேனு. இங்க பாருங்க, டைனிங் ஹால்லையும் நம்மளுக்கு 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹால் இந்த டைனிங் ஏரியா எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டெப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா நீங்க எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி நம்மள ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கிச்சனை பாருங்க. வாங்க பாத்திரலாம். அதையும் கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ட்ராவ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த கபோர்ட் ஒர்க் மாதிரி PVCல பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான சைஸ்ல நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கிச்சனும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கிச்சனும் சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் சைஸ்ல நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. மேல அந்த கபோர்ட்ஸ் ஒர்க் எல்லாமே PVCல பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க நான் அதையும் காட்டிடுறேன். கிச்சனுக்கு பேக் சைடில் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். நீங்கள் எதனா வெஷல்லாம் வெளில வச்சு வாஷ் பண்ணலாம், இந்த இதில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 250 feet நம்மளுக்கு அந்த போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு அந்த மோட்டர் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரு சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடு நம்மளுக்கு டேப் இருக்குது. நீங்கள் இங்கே பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க அப்படி போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 90% இருக்கும், 85% 90% இருக்கும் எங்களால் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தர முடியும். அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9x10. சரிங்களா? 9க்கு 10ன்ற சைஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம் நம்மளுக்கு வந்துடும். லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PVCல கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த PVCல தான் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த திடீர்னு பார்க்கும்போது அது புட்டு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? நல்ல ஒரு குவாலிட்டியாவே இருக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கு. நீங்க டேரக்டா வரும்போது பார்த்துக்கலாம். நான் விஷுவலா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன். சரிங்களா? இங்க இருந்து ஒரு வாட்டி இந்த வியூ காட்டுங்களேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹால் பெருசாக தான் பிடிக்கும். எவ்வளவு பெரிய ஹாலாவே இருக்கு பாருங்க. சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம்ங்க. அப்படியே வாங்க. இங்கே கூட நீங்க டிவி ஃபிட் பண்ணிக்கலாம், இங்கே கூட நீங்க சோஃபா போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி எல்லாமே கோ சைஸ்ல கொடுத்துருக்கனால பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு லுக் நம்மளுக்கு தருது, நல்லாவே இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. எவ்வளவு பெரிய ரெஸ்ட் ரூம் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்கு. இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க, வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்கு, வாட்டர் ஹீட்டரும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க.
இங்கேருந்து இந்த வியூவில் பாருங்களேன், நல்லாவே இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ட்ராவ் செட்டப் இருக்குது. இந்த சைடு நம்மளுக்கு விண்டோஸ் எல்லாமே வுட்டனில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். 14x14, 14க்கு 14ல் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் செட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது. மற்றபடி உங்களுக்கு பெரிய ஒர்க்கும் இருக்காது, ஒரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்க 2 ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல 2 ஃபேன் பாயிண்ட் இருக்கு. இங்கே பாருங்க, லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பிவிசி வுட்ல நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பால்கனிங்க, இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனி. உங்களுக்கு மழையே அடிச்சாலும் இங்கே பாருங்க ஸ்லைடிங் ட்ராப் போட்டிருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி பார்த்தா அந்த சன்கிளாஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வெயில் அடிச்சாலும் உள்ள வரல, வார்மா தான் இருக்கு. சரிங்களா, நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாவே பார்த்துறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாவே பார்த்துறோம். அடுத்து நான் உங்களுக்கு டெரஸை காட்டிடுறேன், வாங்க அப்படியே டெரஸ் போயிடலாம். அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னவங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சேல்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி தராங்க. இங்கே பாருங்க, டெரஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்கு, சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இந்த சைடு நீங்க அந்த சர்ஃப் எக்ஸல் அது மாதிரிலாம் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா, எங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க நம்மளுக்கு. இது பாருங்க, எங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வியூ தெரியுது, நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. இங்க இந்த ஒரு கிராண்ட் லுக் நம்மளுக்கு தெரியுதுங்க. வாங்க அப்படியே டெரஸ்ல பார்த்தா ஒரு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு வுட்டன் டோர் நம்மளுக்கு இருக்கு. அப்படியே வாங்க, இங்கே பாருங்க டெரஸ்ல பார்த்தா ஒரு ஷெட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்கு பாருங்க. மழை அடித்தாலும் இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயர் கட்டில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இப்போ மழை காலம், நம்மளுக்கு மழையே பெஞ்சாலும் நீங்கள் டெரஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. அது மாதிரி ஓஎம்ஆர்ல ஒர்க் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது மாதிரி மேலவாக்கம், இந்த சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சரிங்களா, அப்படியே வாங்க. இங்கேயும் ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க, வேணும்னா இது கொஞ்சம் நீங்கள் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் அந்த மரத்தில் இளநீ சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ இளநீ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இளநீர் தான், மரத்தை சுற்றி சுற்றி இளநீ தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம இடத்துல தாங்க இருக்குது. சரிங்களா, சரிங்க, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்துறோம். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடுறேன். லேண்ட் ஏரியாவும் சொல்லிடுறேன். லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1145 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா, நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. பில்டப் ஏரியா 1700, 10 years ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 98 lakhs தான் கோட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக வந்து பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.